ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் ஒர்க்கு, ஹெவி ஒர்க்கு, அதனால் எந்த வீடியோவும் கண்டினியூஸாக போட முடியல. மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் எனக்கே அது தெரியுது. நிறையா ஜாதகங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. வெளி மாநிலங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குற ஷெட்யூல் அதிலே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஆன்லைன்லேயே ஒரு 60 ஜாதகம் பார்க்க அப்படியே பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து இப்போ தான் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. நேற்று கூட ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கஸ்டமரோட, அந்த சப்ஸ்கிரைபரோட ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டி நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிகள் மோதும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, வெல்லப்போவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். ஆஸ்திரேலியா அணியில் நான் 11 பேர் குறிப்பிட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேயும் 11 பேர் எடுத்திருக்கேன். இவங்க தான் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்ட்டு. இதில் யார் உள்ளே வரா, யார் வெளியில் போகிறா அப்படிங்கிறது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ்: ஹெட், மார்ஸ், லபுசேன், கிரீன், இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, ஆரோன் ஹார்டி, துவாரகேஸ், ஹேசல்ஹுட், ஜாம்பா, எல்லிஸ் மற்றும் கோப்பர் கோனாலி. இவங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹாரன் ஹார்டி வெளியில் போயிட்டு கோப்பர் கோனாலி உள்ளே வரலாம். அதே மாதிரி எல்லிஸ் வெளியில் போயிட்டு பாட்லெட் உள்ளே வரலாம். ஸோ இது 2 ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா மார்க்ரம், ரிக்லிட்டன், பவுமா, பிக்ஸி, ஸ்டப்ஸு, டிவால்டு பேசிஸு, முல்டரு, மஹராஜ், பர்கர், நிக்கிட்டி, பாஸ் மற்றும் சுப்ரையன். இதில் வந்து சுப்ரையனுக்கு பதிலாக பாஸ் உள்ளே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டீம் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த டீமில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட். கண்டிப்பாக 20லேருந்து 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. டிராவிஸ் ஹெட், லபுசேன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரி வந்து முன்னாடியே இறக்கி விட்டாங்கன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 4 பேர் வந்து சொல்லியிருக்கேன். டிராவிஸ் ஹெட், லபுசேன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி போன்றவர் ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. கூப்பர் கோனாலி டீமுக்குள்ளே வந்தார்னா அவரை வந்து ஃபஸ்ட் டவுனோ இல்லை செகண்ட் டவுனோ இறக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கினார்னா நல்லா விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜாஸ் இங்கிலீஷ் அல்லது லபுசேன் அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். கோப்பர் கோனாலி உள்ளே வந்தார்னா அவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆஸ்திரேலியா அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜாஸ் ஹேசல்ஹுட், ஆடம் ஜாம்பா, நாதன் எல்லிஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தலாம். சப்போஸ் எல்லிஸ் பதிலாக பாட்லெட் வந்தால் அவர் விக்கெட் எடுப்பார். அடுத்து ஆஸ்திரேலியா அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ். கண்டிப்பாக ஒரு 33 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால். மிச்சல் மார்ஸ், லபுசேன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லபுசேன் அல்லது கேரியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆஸ்திரேலியா அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் சேம், ஹேசல்ஹுட், ஆடம் ஜாம்பா, எல்லிஸ் ஆர் பேட்லெட். 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சிறப்பான முறையில் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரே ரிக்லிட்டான், பிரிக்கிசி, ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிரிக்கிசி அல்லது ஸ்டப்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மொல்டர், பர்கர், கார்பின் பாஸ் உள்ளே வந்தார்னா அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சவுத் ஆஃப்ரிக்கா அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரே ரிக்லிட்டான், மார்க்ரம் ஒரு சுமாரான இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு 20 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் ரே ரிக்லிட்டான்,
பிக்கிசி, ஸ்டப்ஸு, முல்டர் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். முல்டர் வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்டப்ஸ் அல்லது முல்டரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி 2வது பந்து வீச்சாளராக விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பர்கர், முல்டர், கார்பின் பாஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஒரு சிறப்புமிக்க போட்டியாக இந்த போட்டி இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த போட்டி பார்த்திங்கன்னா பவுலருக்கான ஒரு மேட்சாக இந்த மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மற்றும் அந்த செகண்ட் டவுன் இறங்குறவங்க, மிடில் ஆர்டரில் இறங்குறவங்களாம் விளையாடக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துங்க. அதுதான் முதல் ஹிண்ட். 2வது ஹிண்ட் அப்படின்னா பவுலர் ஒருத்தர், அதாவது பவுலர்னால் ஆல்ரவுண்டராக இருப்பார். ஒரு 2 விக்கெட்டு ப்ளஸ் ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறுவார்கள். இதில் ஏதேனும் மாற்றம் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.